கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில காரியங்களை விட்டு விலகணும், சில காரியங்களை விட்டு விலகி ஓடணும், சில காரியங்களை விட்டு விலகவே கூடாது. இந்த நாளில் எதையெல்லாம் விட்டு நம்ம விலகக்கூடாது என்று தேவனுடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்கிறத நம்ம தியானிக்க இருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், எதையெல்லாம் விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லி. வாசிக்கலாம். உபாகமம் 31:29. என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கைக்கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி. ஒரு காலத்தில் தேவன் யார் என்று அறியாம நாம மனம் போல வாழ்ந்தோம். தேவனற்ற அநேக காரியங்களை நாம தேவன் என்று நம்பி வணங்கி கொண்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் வந்தபோது தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறார், நம்முடைய மன கண்களை திறக்கிறார். இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்னா நம்மளை வழி நடத்துகிறார். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்விதமாக தேவன் சொல்றார். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். வழியில நின்று பூர்வ பாதை எதுன்னு விசாரிச்சு நல்ல பாதையில நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்மா அழிவில்லாதது. இந்த ஆத்மாவில் உண்மையான இளைப்பாறுதலை நாம் எப்போ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய வழியில நம்ம உண்மையாக நடந்தாதான் ஆண்டவருடைய ஆறுதலையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவருடைய வழியில் வந்துட்டு நம்ம மாய்மாலம் பண்ணுறவங்களா, ஆண்டவருடைய வழியில் வந்துட்டு நம்ம உண்மை இல்லாதவங்களா, சுயநலம் உள்ளவங்களா, தந்திரம் உள்ளவங்களா செயல்பட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கிடைக்காது. அப்போ வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும். ஒருத்தர் புத்தி சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அது உங்களுக்கு விசனமாக இருக்குது அப்படின்னா அவங்க மேலே யார் புத்தி சொல்லுகிறார்களோ அவர்கள் மேலே உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா உங்களுக்குள்ள 2 காரியம். ஒன்று, நீங்கள் வழியை விட்டு விலகுறீங்க. இன்னொன்று, நீங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கிறீங்க. பெருமைக்கு இடம் கொடுத்துட்டதுனால வழியை விட்டு விலகுற அந்த காரியத்தை குறித்து ஒருத்தர் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, கண்டிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு பயந்து மனம் திரும்புறதுக்கு பதிலாக இறுதிய கடினத்தில் எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறுகிறோம். கர்த்தர் நமக்கு காண்பித்த வழியை விட்டு நாம் விலகக்கூடாது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். தேவன் உங்களை ரட்சித்து எந்த சபைக்குள்ளே கொண்டு வைக்கிறாரோ அந்த சபைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அந்த சபைக்குள்ளே நீங்கள் நிலைத்திருங்க. அந்த சபையில் நீங்கள் நிலைத்திருந்து கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபைன்னு சொல்லி ஒவ்வொரு சபையாக நம்ம போகிறவர்களாக அல்ல. கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். அப்போ தேவன் நம்ம ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் அவருடைய வழியிலே கொண்டு வந்து வைக்கிறார். அந்த வழியை விட்டு நாம் விலகக்கூடாது. 2வதாக எதை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு பார்த்தா, யோசுவா 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. கர்த்தரை ஆராதித்த நாம ஒரு காலம் கர்த்தரை விட்டுட்டு நம்ம அந்நிய தேவர்களை நம்ம கை எடுக்கவே கூடாது. அது எங்களுக்கு தூரமாக இருக்கட்டும். அப்படி ஒரு காரியத்தை நாங்கள் நினைச்சே பார்க்க முடியாது. யோசுவா சொல்றார், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நதிக்கு அப்புறத்திலே அந்த சேவித்த அந்த தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வர்றவங்க
கொஞ்ச காலம் கழித்து பார்த்தா ஆண்டவரை விட்டுட்டு அவர்கள் மீண்டும் அந்நிய தேவர்களை, கர்த்தருக்கு உண்மையான தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அதை நம்பி அதை வணங்குகிற பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை வணங்கும்படி நாம் கையெடுக்கிற காரியம் தூரமாக இருப்பதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாகமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சீரியா தேசத்தினுடைய இராணுவ தளபதி, பெரிய இராணுவத்தில் மிகப்பெரிய ஒரு ஆள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் வேதனை, கண்ணீர், என்ன குஷ்டரோகம், பயங்கரமான துர்நாற்றம், எவ்வளவோ மருத்துவம், எவ்வளவோ மருந்துகள், மாத்திரைகள், வைத்தியம், பணங்கள் செலவு பண்ணியாச்சு, கொஞ்சம் கூட சுகமாகலை. இப்போதான் தேவன் அவனை இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக நடத்துகிறார். எலிசா என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதன் அவரை பார்த்து சொல்றார், யோர்தானில் போய் 7 தடவை முங்கு. 7 தடவை முங்குனான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் 7ஆவது தடவை அவன் முங்கி எழும்புறான். அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல் ஆயிட்டுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தான் தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18 21 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 காரியங்களை அவன் மிக ஆணித்தரமாக, அந்த நாகமான் தேவன் யாரென்று அறியாதவன், தேவன் யாரென்று தெரியாதவன், தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று நம்பி இல்லையா மாய வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தவன். அவன் சொல்கிறான் பாருங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது நாகமான் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறொரு தேவன் இல்லை. இப்போ தேவன் யாரென்று அறியாமல் வாழ்ந்த இந்த நாகமான் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதத்தை பெற்று கொண்ட போது அவன் சொல்கிறான், ஆண்டவர் தான் மெய்யான தேவன். 17ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு நான் இனி எந்த பான பலிகளையும் செலுத்த மாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவன் அறியாத ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை அற்புதத்தை அவன் கண்டபோது ஆண்டவரை உறுதியாக பிடிச்சுக்கிட்டான். என்ன வந்தாலும் பரவாயில்லை, இனி இந்த ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டேன். எனக்கு அருமையானவர்ல, எத்தனை வேலைகளில் குடும்பத்துக்கு பயந்து, ஊருக்கு பயந்து, மற்றவங்களுக்கு பயந்து ஆண்டவரையும் அல்லது மற்ற தெய்வங்களையும். எலியா கேட்கிறார் 1 ராஜாக்கள் 18:21 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நீங்கள் எம்மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் தான் தெய்வம்னா கர்த்தருக்காக உறுதியா நில்லு, வைராக்கியமா நில்லு. ஏன் நீ இங்கேயும் இல்லையா, ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி. அதை போல கர்த்தருக்கும் ஒரு கும்பிடு, இல்லையா மற்ற தெய்வங்களுக்கும் ஒரு கும்பிடு. இது ரொம்ப ஆபத்தானது. கர்த்தரை விட்டு விட்டு அந்நிய தேவர்களுக்கு நாம் கையெடுத்து செய்கிற எந்த காரியங்கள், அங்கே போய் நின்று நம்ம வேடிக்கை பார்க்கவோ அல்ல அங்கே போய் நின்று அதற்குரிய காரியங்களை செய்வதற்கு நம்ம உடன்படவோ நாம் ஒரு காலம் கூடவே கூடாது. 10 கற்பனையில் முதல் கற்பனை என்ன தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை முதல் கட்டளை என்ன தெரியுமா? இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு சமமா அல்லது ஆண்டவருக்கு ஈக்குவலாக வேற எந்த காரியத்தையும் தெய்வமாக வைக்கவே முடியாது, வைக்கக்கூடாது. அதுதான் முதல் கட்டளை. அருமையானவர்களே, இந்த கடந்த நாட்களில் ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும். ஐயோ என்ன செய்ய, பிள்ளைகள் விரும்புகிறாங்க, குடும்பத்தார் விரும்புகிறாங்க, மகளை நான் அங்கே கட்டி கொடுத்துட்டேன், மகனை நான் இந்த மாதிரி அங்கே கொண்டு கட்டி கொடுத்துட்டேன், அதனால் அங்கே போனால் அந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. அந்த விலகுகிற காரியம் தூரமாக இருப்பதாக. விலகவே கூடாது. கர்த்தரை பின்பற்ற நாம் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கணும். புதிய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 10 விலகி ஓடணுமா இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு நாம் விலகி ஓடிடக்கூடாது, விலகி ஓடாதே. 3வது சங்கீதம் 119ஆம் சங்கீதம்
53ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. ஏன் தேவன் அவருடைய பரிசுத்த வேதத்தை நம்முடைய சொந்த தாய்மொழியில கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு இந்த வேதத்தை தவிர வேற வழியே இல்லை. தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும். அங்கே 19ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு தாவீது, அந்த வேதம் எப்படிப்பட்டதான்? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எச்சரிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை, அதை விட்டு நம்ம விலகுனோம்னா அது துன்மார்க்கர் தான் தேவனுடைய வேதத்தை விட்டு விலகுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம வேதத்தை விட்டு விலகக்கூடாது. வேதத்தை விட்டு என்று சொல்லும் பொழுது வேதம் வாசிக்காம வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களின்படி நம்ம நடக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்தை வாசிச்சுட்டு அல்லது தேவனுடைய உபதேசங்களை கேட்டுட்டு நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு இஷ்டமா தோன்றபடியெல்லாம் நம்ம நடந்துடக்கூடாது. தேவனுடைய வேதத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் நீ சாயாமல், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருப்பதாக அவைகளின்படி செய்ய நீ கவனமாயிரு, அப்பொழுது நீ புத்திமானாயிருப்பாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். பாருங்க, யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை எனக்கு அருமையானவர்களே. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு கவனமாக நம்ம நடக்கிறோம், அவனுடைய வாதத்தை பிரியமாக இருக்கிறோமா? வேதம் சொல்லுது, நமக்கு தெரிஞ்ச வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு நேரம் இல்லை பிரதர், இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி இல்லை, அப்படி பிஸின்னு சொல்லிட்டு அநேகர் தேவனுடைய வேதத்தை வாசிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த பைபிள் தான், அதை திரும்ப வச்சாச்சு, அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த பைபிளை எடுக்கிறதே இல்லை. நான் ஆண்டவரை விடலை, நான் ஆண்டவரை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் தான் என்னுடைய தேவன், எல்லாம் சரிதான். ஆண்டவர் கொடுத்த வேதம் என்னாச்சு? அண்ணாச்சி மணி என்னாச்சு? உங்கள் வேதம் என்னாச்சு? தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நமக்கு நேரம் இல்லையே, தேவனுடைய வேதத்தை மேலே நமக்கு பிரியம் இல்லையே. எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம நேரங்களை செலவழிக்கிறதுக்கு பிரியமாக இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம பிரியமாக இல்லையே. கர்த்தருடைய வேதத்தை விட்டு நாம் விலகவே கூடாது. நாம் சங்கீதம் 1 மனப்பாடமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த வாழ்க்கையில் சமாதானம், இந்த கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்வதனாலே மிகுந்த பலன் உண்டு. தேவனுடைய வேதத்தை விட்டு விலகிறாதீங்க, அதை வாசிக்காமல் இருந்துடாதீங்க, அதை வச்ச இடம் தெரியாமல் இருந்துடாதீங்க. அதை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது தான் கடந்து போராடி தேடி கண்டுபிடிக்கிற ஒரு நிலைமைக்கு அதை தள்ளிடாதீங்க. எப்பவும் அதை எடுக்கிற மாதிரி செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு தேட மாட்டோம் இல்லையா? நம்ம பணம் வச்சது எங்கே இருக்குன்னு தேட மாட்டோம், எல்லாமே ரொம்ப கவனமாக வச்சுருப்போம். அதை விட அதிக முக்கியம் தேவனுடைய வேதம். அதை விட்டு விலகாதபடி நம்முடைய இருதயம் அதன் மேலே வைக்கப்பட வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். பாருங்க, இப்படி நம்ம தேவனையும் தேவனுடைய வழியையும் அவர் கொடுத்த வேதத்தையும் விட்டு நம்ம விலகக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி விலகுனா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எஸ்ரா 8:22, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ஏன் இந்த ஆண்டவரை தேடணும்? ஏன் இந்த ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது? எஸ்ரா 8:22 வாசிக்கிறோம், தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை தேடுறீங்களா? தேவன் உங்களுக்கு நன்மையாக, அவருடைய கரம் நன்மையாக இருக்கும், அவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிற கரமாக இருக்கும். ஏன் இந்த தேவனை தேடணும்? முழு இருதயத்தோடும் என்னை தேடினான், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்களே என்று சொன்னாரே.
முழு இருதயத்தோடு தேடினா அவருடைய நன்மையை, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமாக இருக்கிறார். ஆனால் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுகிறவர்கள் மேலே இருக்கும். அப்போ தேவனுடைய கோபம் யார் மேலே வரும் அப்படின்னா, யார் தேவனுடைய வழியை விட்டு விலகிறாங்களோ, தேவனை விட்டுட்டு விக்கிரக ஆராதனைக்கு நேராக போகிறாங்களோ, வேதத்தை வாசிக்காம விலகுறாங்களோ, அவர்கள் மேலே தேவனுடைய கோபம் வரும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு நம்ம விலகுவது நமக்கு அந்நிய காரியமாய், தூரமான காரியமாய் இருப்பதாக. ரெண்டாவது, கர்த்தரை விட்டு விலகினா நமக்கு என்ன நடக்கும் பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்ரா 8:22 வாஸ்தம், கர்த்தரை விட்டு விலகுனா கர்த்தருடைய கோபம் வரும்னு சொல்லி. இங்கே எரேமியா 17:5 வாசிக்கிறோம், மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். நம்முடைய குடும்பத்தில் எதிர்ப்பு, நம்முடைய உறவினர்களில் எதிர்ப்பு, நம்முடைய கிராமங்களில் எதிர்ப்பு. ஐயோ, எல்லாருமே ஏற்று நிற்கிறாங்களே, நாளைக்கு நமக்கு 4 பேர் வேணுமே, எதுனாலும் நமக்கு 4 பேர் வேணுமே, ஒரு கல்யாணம், ஒரு காடாத்து, 4 பேர் வேணுமே, என்ன செய்யறது? மனுஷங்களுக்கு பயந்து கர்த்தரை விட்டு நம்ம விலகவே கூடாது. தேவன் எல்லாரும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்காக நம்ம உறுதியாக நிற்கணும். மிஷினரிகள் வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இந்தியா தேசத்தில், இந்த தமிழ்நாட்டிலே தேவனுடைய சுவிசேஷங்களை அறிவித்த பொழுது அந்த நாட்களிலே வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள் தைரியமாக கிறிஸ்துவுக்காக நின்னாங்க. அவங்கள ஊரை விட்டு விளக்குனாங்க, வரியை விட்டு விளக்குனாங்க. அவங்க கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, கடையில் ஜாமான் கூடாது, அவங்களுக்கு யாரும் நல்லது கெட்டது போகக்கூடாது, அவங்களுக்கு கல்லறை கிடையாது, சுடுகாடு கிடையாது, அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. பரவாயில்லை, எல்லாம் யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். தைரியமாக நின்னாங்க. எனக்கு தைரியமாக நிற்க போய் தான் இந்த மண்ணிலே கிறிஸ்தவம் ஜீவனுள்ள சாட்சியாய் நின்றது. ஐயோ, 4 பேர் வேணுமே, 4 பேர் நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி மனுஷன் மேல் தன் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தான் சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனை விட்டுட்டு மனிதர்களை ஆதாயத்துக்காக, வேற எந்த ஆதாயத்துக்காகவும் தேவனை விட்டு விலகக்கூடாது. என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு எதிர்ப்புகள், யார் கைவிட்டாலும் சரி, எனக்கு எதுவுமே கல்யாணம் கிடையாது, காடாத்து கிடையாது, உனக்கு ஒரு நன்மத்திமை கிடையாது, பரவாயில்லை, நில்லுங்க. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்கிறார். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆனால் கர்த்தரை விட்டுட்டு போயிட்டோன்னு சொன்னால் நமக்கு சாபம் வரும், தேவ கோபம் வரும். அதே எரேமியாவில் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்க. ஆண்டவர் வெட்கப்படுவார்கள். கர்த்தரை விட்டு விலகாம என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு தேவனுக்காக உறுதியா நின்று நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஆனால் கர்த்தரை விட்டு, உம்மை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய உம்மை விட்டு விலகுறவருடைய பெயர் புழுதியிலே எழுதப்படும். ஒரே ஒரு வாழ்க்கைங்க. இந்த ஆண்டவரை அறிந்து கொள்வது பெரிய கிருபை. இந்த ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார்னா அது பெரிய ஒரு இரக்கம். விட்டுறாதீங்க, இந்த ஆண்டரை விட்டுறாதீங்க. என்ன வந்தாலும் நம்புவேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்புவேன், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நம்புவேன், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் நம்புவேன், எவ்வளோ பேர் என்னை கைவிட்டாலும், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டேன். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆனால் ஆண்டரை விட்டு விலகிட்டீங்கன்னா சத்துரு உங்களை வெட்கப்படுத்திடுவான், உங்களை அவமானப்படுத்திடுவான். சத்துரு உங்களை முதல்ல பயமுறுத்துவான். நீங்கள் அதுக்கு பயந்து நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகிட்டீங்கன்னா அவன் உங்களை வெட்கப்படுத்திடுவான். நீங்கள் நான் வாசிக்கிறோம், வெட்கப்பட்டு போவார்கள். 4வது, கர்த்தரை விட்டு விலகினா என்ன நடக்கும்? முதல்ல கர்த்தரை விட்டு விலகினா அங்கே நான் வாசிக்கிறோம், தேவனுடைய கோபம், சாபம், வெட்கம் வரும். 4வது, எபிரேயர் 3:12 வாசிக்கிறோம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள
பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகுகிற அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். நம்முடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளது. இந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயம் வேணும். தேவன் மேல உண்மையான அன்புள்ள இருதயம் வேணும். தேவன் மேல உண்மையான விசுவாசமுள்ள இருதயம் வேணும். இங்க வாசிக்கிறோம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு வழிவிலக பண்ணுகிற ஒரு இருதயம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு வழிவிலக பண்ணுகிற எல்லா சத்துடைய தந்திரங்களுக்கும் நீங்க விலக்கி, ஆண்டவரே உம்முடைய வழியில நடக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். யோசித்து பாருங்க, நம்முடைய இருதயம் தேவனை உறுதியா பிடித்து கொள்ளுகிற இருதயமா இருக்கிறதா, அல்லது கர்த்தரை விட்டு வழி விலகிற ஒரு இருதயமா இருக்குதா? இங்க நான் வாசிக்கிறோம், சகோதரரே ஜீவனுள்ள தேவனுடைய அவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, அந்த விசுவாசம், அதை விட்டு விலகிற பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள வேண்டாம். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே வேண்டாம்ப்பா, அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வேண்டாம். என் இருதயத்தை ஆண்டவரே உங்க அன்பினால நிரப்புங்க. உங்க கற்பனைகளை கீழ்ப்பிடிக்கிற ஒரு இருதயம், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிற இருதயம், உங்களுடைய வழியை ஆண்டவரே சந்தோஷமாக கர்த்தருடைய வழியை விட்டு அவன் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உங்க பாதையில நடக்கணும்ப்பா, நல்ல வழி எதென்று கேட்டு அதுல நடக்கணும். என்னுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிற வழியில வேணும். நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? இந்த நாட்களில் எங்கேயாவது நீங்கள் இந்த கேட்ட வார்த்தைகளில் ஆண்டரை விட்டுட்டு நீங்கள் அந்நிய தேவர்களை தேடி போயிட்டீங்களா? ஆண்டோடைய வழியை விட்டுட்டு வேறு வழியில் போயிட்டுருக்கிறீங்களா? அல்லது ஆண்டோடைய வேதத்தை நேசிக்காமல் வாசிக்காமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டுறீங்களா? இன்றைக்கு மனம் திரும்புங்க. இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வேண்டாம். ஆண்டவரே உங்களுடைய கோபம் வேண்டாம், உங்களுடைய சாபம் வேண்டாம். இந்த வாழ்க்கையில் அநேக வேதனைகள் வெட்கம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய தலையை உயர்த்தும், நான் மனம் திரும்புகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீர்தாமே உம்முடைய பாதையிலே உற்சாகமாய் ஓட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களும் பிரயோஜனம் உண்டாகும்படி கேட்கும்படி அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.